தமிழ் வாய்ஸ் வழங்கும் பலசரக்கு பலதும் பத்தும். வணக்கம். இது தமிழ் வாய்ஸ்.com வழங்கும் பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு. இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் பெண்களை திருப்திப்படுத்த சரியான கோணத்தில் அணுக வேண்டும், இதை பற்றி பார்க்க போகின்றோம். எது கஷ்டம்? பெண்களை திருப்திப்படுத்துவது. இதுதான் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டிருக்கும் பலரின் பதிலாக உள்ளது. ஆனால் உண்மை என்ன? இப்படி சொல்பவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் விவரம் தேவை என்பதே. வடிவேலு பாணியில் சொல்வதானால் பயிற்சி பத்தாது என்று சொல்லலாம். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. அதைவிட முறையாக அணுகினால் முடியாதது எதுவுமே இல்லை. ஒரே முறையில் சரியான கோணத்தில் அணுகும் போது பெண்களை காமத்திலும் திருப்திப்படுத்தலாம். போதும் போதும் என்று சொல்ல வைக்கலாம். சொக்கி திணறி ஆயிரம் தேங்க்ஸ் சொல்ல வைக்கலாம். எல்லாவற்றுக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் துணையின் உணர்ச்சி குவியல் ஏங்கி இருக்கிறது என்பதை சரியாக அறிந்து கை வைப்பதில் தான் உள்ளது. ஒன்று, ஆண்கள் வேறு பெண்கள் வேறு. ஆண்களை பொறுத்தவரையில் உணர்ச்சி பகுதிகள் என்று பார்த்தால் விரல் விட்டு எண்ணிவிடலாம். ஆனால் பெண்களின் கதையே வேறு. தொட்டால் பூமலரும் என்ற கதைதான் பெண்களை பொறுத்தவரையில். எண்ணி முடிக்க முடியாதது. பெண்களின் உடலே ஒரு உணர்ச்சி காவியம்தான். எந்த இடத்தில் தொட்டாலும் அவர்களின் இதயத்தில் ஷாக்கடிக்கும். அதே சமயம் சரியான இடத்தில் ஒரு ஆணின் கைவிரல் படும்போது, உணர்வுகள் மோதும் போதும், மூச்சுக்காற்று வீசும் போதும் பெண்மை மலர்ந்து ஆண்மைக்கும் எளிதாக வழி கொடுக்கும். தொட தொட துடிக்கும் தொடைகள். பெண்களின் தொடை ஒரு உணர்ச்சி குன்று. அதிலும் தொடையின் உட்பகுதியில் உணர்ச்சிகள் தாண்டவமாடும். ஒரு ஆணின் கைவிரல் விளையாடும் போது சின்னதாக ஒரு தடவல், சில்லிட வைக்கும் மென்மையான மசாஜ், சின்ன சின்ன பிடிப்புகள், அழகான முத்தம் செய்து பாருங்கள். சொக்கி தவிப்பார். புட்டம். பெரும்பாலான ஆண்களுக்கு பெண்களின் புட்டத்தை தடவி பிடித்து விளையாட பிடிக்கும். உண்மையில் பெண்கள் கூட இதையே விரும்புகின்றார்கள். சின்னதாக வலிக்காத வகையில் பிடித்து அழுத்தி மசாஜ் செய்வது போல செய்யும் போது அந்த பெண்ணுக்குள் உணர்ச்சிகள் ஊற்றெடுக்கும். கழுத்தில் வீசப்படும் மூச்சு காற்று. பெண்களின் கழுத்து மிகவும் சென்சிட்டிவானது. குறிப்பாக பின்னங்கழுத்து. அங்கு உதடுகளால் உணர்ச்சி கோடுகளை கிழிக்கும் போது உள்ளுக்குள் உணர்வுகள் கீரிச்சென பீரிட்டு கிளம்பும். அழகான முத்தங்களை கழுத்தில் அடுக்குங்கள். அவர் நெளிய விடாமல் தொடருங்கள். உங்களை அப்படியே கட்டியணைத்து அள்ளிக்கொள்வார். காதுகளின் கலகலப்பு. பெண்களின் காதுகளும் காது மடல்களும் கூட சுவாரஸ்யமானவைதான். இந்த காது மடல்களில் நாவால் தொடுங்கள். தடவி தருவது, பிடித்து கடிப்பது, செல்லமாக இழுப்பது, முத்தமழை பொழிவது பெண்களை உள்ளுக்குள் உருக வைக்கும். இதெல்லாம் செய்யாவிட்டாலும் கூட அருகே போய் செக்ஸியாக பேசினாலே போதும், உணர்வு மறந்து உங்களை வளைத்துக் கொள்வார். காலில் மசாஜ். பெண்களின் கால்களிலும் கூட உணர்ச்சிகள் நிறைய உள்ளன. குறிப்பாக கால் விரல்களை பிடித்து நீவி விடுங்கள். மென்மையாக பிடித்து சொடக்கு எடுப்பது, உள்ளங்காலில் மசாஜ் செய்வது அவரை நெக்குருக வைக்கும். குதிகாலில் சின்னதாக அழுத்திவிட்டு முத்தம் கொடுத்து நிமிர்ந்து பாருங்கள். அவர் உணர்ச்சியால் உயர்ந்து நிற்பார். மணிக்கட்டிலும் மயக்கலாம். மணிக்கட்டிலும் கூட மயக்க மருந்து இருக்கிறது. என்ன ஆச்சரியமாக இருக்கின்றதா? நிஜம்தான். மணிக்கட்டியை பிடித்து மென்மையாக மசாஜ் செய்யுங்கள். வலிக்காமல் பிடித்து விடுங்கள். உதடுகளால் முத்தம் கொடுங்கள். உணர்ச்சியில் முழுகுவதை காணலாம். மார்புகள். பெண்களின் மார்புகளை பற்றி நிறைய சொல்லிவிட்டோம். பெண்களின் உடலிலேயே மிகவும் உணர்வுகள் குவிந்து கிடக்கும் பகுதி இதுதான். செல்ல மசாஜ், அழகான முத்தங்கள், விரல் விளையாட்டு, நிமிட்டுதல், வாய வைத்து உறிஞ்சுதல் என நிறைய செய்யலாம். இங்கு
உதடுகள். பெண்களின் உதடுகள் ஒரு ஓவியம் போல. அதை கையாளும் விதத்தில் கையாண்டால் அழகான ஓவியம் கிடைக்கும். மேலுதடு கீழுதடு இரண்டும் சேர்ந்தது என படிப்படியாக முத்தமிட்டு மெல்ல கடித்து மென்மையாக சுவைத்து நிறைய செய்யலாம். செய்து பாருங்கள். உங்கள் செல்லம் உங்களை அச்செல்லமே என்று கட்டிக்கொள்வதை பார்க்கலாம். இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம். பெண்களை திருப்திப்படுத்த சரியான கோணத்தில் அணுக வேண்டும் என்ற தலைப்பில் இதனை. எனவே நாளை மற்றுமொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ்voice.com என்ற எங்களுடைய இணையதளத்தோடு.